தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் டைட்டில் தான் முக்கியம்னா உங்க ரியாலிட்டில இருந்து மோதுங்க. என்ன ஜெயிக்க முடியாது அன்புல. ஏறி போட்டி இருக்கு பிலா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது கிறிஸ்துமஸ் காலம். ஒவ்வொருத்தரும் இப்படியா ஐயோ இப்படியா உங்க எல்லாரையும் அப்சர்வ் பண்ண என்னால முடியாது. நான் கிளம்புறேன். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. கன்யாக்கா நான் உண்மையா அழுதேன் புரியுதா? ஆனா இன்னைக்கு அந்த அன்பே வந்து சந்தேகமா இருக்கிறதுனால உன்னை விட்டு நான் விலகுறேன். இந்த 20 பேர் கூட நான் சந்தோஷமா இருக்கேன். அந்த 19 பேருக்கிட்ட நான் ஒவ்வொருத்தரையும் சாப்பிடுறேன். டேய் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இங்க பாரு உங்களுக்கு அவங்க ஓன் ஸ்பேஸ் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ யூ டோன்ட் ஸ்டாப் மீ ப்ளீஸ் லீவ். ஏய் யூ டோன்ட் ஸ்டாப் யூ டோன்ட் ஸ்டாப். ஆமால நான் பாத்துனேங்கறேன். நீ காதான வந்து கத்தினேங்கற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. உட்கார்ந்து தேடுறானுங்க. அப்படி வருமா இப்படி வருமா கண்டென்ட். சீ ஐயோ சொல்லிக்கிறாரே. பொறுமையா போகுதாமி. அவன் உடனே மனசாடி பேசணும் உங்ககிட்ட. அதானே ஐயா சூடா தலை வந்துட்டு இருக்கு. கலையரசு எங்க கலையரசு உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு. நீ ஒரு சக்தி. ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நீங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க இவங்கலாம் நீ முட்டாளுன்னு. நான் சொல்றேன் நீ கடைசியா நீ தான்டா ஜெயிப்ப. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சாஃப்ட்வேர் கேட்டா கூட போயா இருக்குறானுங்கடா. அவங்களுடைய டப்பாசிங்க கடிய உண்மை எனக்கு தெரியும் கடி. தூங்க முடியலடா இங்க. பேசுறவங்க நிம்மதியா போய் தூங்குங்க. என்ன நிக்கிறீங்க? போங்க. இதுல என்ன கண்டென்ட் கிடைக்குன்னு பாக்குறீங்களா? வந்து நிக்கறாங்க அப்படியே அக்கறை மாதிரி. ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை அவங்க செஞ்சா நல்லா இருக்கும். அவங்க வேலையை அவங்க செஞ்சா நல்லா இருக்குமா? என்னத்த வச்சுக்கிறது? நான் வச்சுக்கிறது அவங்க வேலையை அவங்க செஞ்சா நல்லா இருக்கும். ஏய் ரம்யா ஈ நக்கலு இது என்னுடைய கருத்து சுதந்திரம். அதுல நீ தலையிட முடியாது. எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசணும் அதெல்லாம் நீங்க வந்து சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்களுக்கு பூர்வீகம் குருவாயூரா? எஸ் சார். பயங்கரமா ஜால அடிக்கிறியா? நீ வேலையை பாரு. ஏன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை? வைத்தியக்காரன் வேலையை பாரு. இதுதான் தவறான விஷயம். டென்ஷன் ஆக ஒரு அளவுக்கு தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்ல வரேன் என்ன சொன்னாங்களே. இப்ப என்னத்த கண்டு விட்டு இப்படி கத்துறீங்க? இப்ப நீ கத்துனது வெளிய கேட்காத. நான் சண்டை போடல, நான் கத்துனேன். அந்த கத்துறது தான் சண்டை எனக்கு போடுறது. இப்படிதான் கத்த வரும். உன்ன மாதிரி இவ்வளவு மாதிரி பேச முடியல. எனக்கு அப்படிதான் கத்த வரும். நான் என்ன பண்றது? தியானா வினோத் ஜெயிலுக்கான யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள போகலாம். அவ்வளவுதான் சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு. ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க. நானும் பெரிய ரவுடி தான். பாய் அனுப்பி விட்டுட்டு எல்லாரும் பாய் வேற சொல்றீங்க. ஏர்னா ரயில இறங்குனா ஜெயிலு போட்டா பெயில். நாளைக்கு தெரிய வெயில். இந்த கம்பிகளும் உன்னை காதலிக்கும். உன் அழகை கண்டு வருவெல்லாம் மயிலு குயிலு பெயில் ஜெயிலு இன்னுக்கிறீங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே உனக்கு ஏன் இந்த வேலை? இப்படி ஒரு அடிக்கிறோம். உங்களால ஜீர்ணிக்க முடியுதா கம்பிகளுக்கு உள்ளே ஒரு? இங்க இருந்து பார்த்தா நீங்களே ஜெயில தான் இருக்கீங்க. நாம வந்து முதல்ல ஆறுதல் சொல்லணும். அது ஒருத்தர் கூட எனக்கு சொல்ல மாட்டீங்க. வருவங்களாம் டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. முதல்ல பெண்களுக்கு ஆதரவு கிடைச்ச பரல. கடைசி வரைக்கும் ஆண்களுக்கு ஆதரவு கிடைக்கல. எவனோ எழுதி கொடுத்துட்டான். என்ன பாட்டு பாடலாம் ஒரு நிமிஷம். போகாதே என்ன இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? இல்ல வாடகை கொடுக்க முடியாத விட்டுருங்க. தப்பான தோணுது. ஜன்னலுக்குள்ள அவர் ஏறி போயிட்டாரு. ஐயோ ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? நாங்க எங்க செட்டெல்லாம் இப்ப நானும் வைக்கிறோம். நானும் எஃப்ஜே சபரி செட்டெல்லாம் கிடையாது. எனக்கு யாருன்னே தெரியாது. யார நம்பர்னே தெரியல தாசனா. எங்க செட்டல் லீடர் சபரி. சபரி என்ன சபரி என்ன சொன்னா வர போய் பொம்பளை பின்னாடி போயிட்டு இருக்கான்.
குயில் ஆசையை மட்டும் அடக்கவே மாட்டார். என்னண்ணா பொண்ணுனா பொங்கிட்டு போறியண்ணே. அதான் வர்க்கீஸ். சாரி மச்சான், எனக்கு இதுவா அதுவான்னு பார்த்தா பொண்ணு. நீ சொன்னதை கூட எடுத்துப்ப, முன்னாடி மச்சான் சொன்ன. நீங்க 2 பேரும் இவங்க பார்வையில இந்த வீட்டில் இருக்கும் தகுதியை இழந்துட்டீங்க. நீங்க 2 பேரும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். ஓகே பிக் பாஸ். முடிஞ்சா பொழைச்சுக்க ஜெயிச்சுக்க. பண்ணிடுவோம்டா, பண்ணிடலாம்டா. அதெல்லாம் பாது நம்ம பாசமா சொல்றது. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். செல்லமா வளர்ந்து போனா வீட்டுல 3வது பொண்ணு, நானும் 3வது பையனா. என்ன செல்லமா தான் வளர்த்தாங்க, என்ன குள்ளமா வளர்த்தாங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? உங்க வீட்டுல 3வது பொண்ணா வளர்ந்தாங்களா? எனக்கு புரியலையே. பாசம் தானே, எல்லாருக்கும் காட்டலாம்ல. அதுல கூட ஆரம்பிச்சு பாப்பீங்களா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்களே, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அவன் திட்டு வாங்காம இருக்க ஒரே ஆள் நான் தான். நீங்க யார் முதல்ல? நான் ஏன் உங்களை திட்டக்கூடாது? ஆன்மீகா கோவிச்சுக்காத ஆன்மீகா. உன் வாயில இருக்கிறத முழுங்கிட்டு பேசி இல்லாட்டி துப்பிட்டு பேசி. ஏன் இப்படி சொதப்புதாங்கற? இது ஆஃப் ஆயிடும். தெரியும், நான் அது பார்த்து தான் வச்சேன். வச்சிட்டீங்களா? போங்க. இது நல்லா கொதிக்க வச்சுட்டு அது போட்டு இது இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கவா? எவகப்பா நம்மள? நம்ம ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பார், நம்ம வைக்கிறதா ரசம். பல்லு விளக்குன பிரஷ் எடுத்துட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணுவீங்களா நீங்க? What? Bro, what are you talking about, man? உங்களுக்கு நீ மிஸ் பண்ணிட்டல, அதை எடுத்து யூஸ் பண்ணுன்ற. பிரஷ் தொலைச்சிட்டா எப்படி யூஸ் பண்ண முடியும்? மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. டே 1ல இருந்து நான் பிரஷ்ஷே எடுக்கல. அப்ப 5 நாள் பிரஷ் இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எப்ப பிரஷ் தோணுதோ அப்ப நான் பிரஷ் விளக்குவேன். நீங்க எங்க என்ன சொன்னீங்க? ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. பிரஷ் நீங்க எடுத்து யாராவது விளக்கிட்டு வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்க தப்பு சார், சாரி. இல்ல உங்களுக்கு அது கரெக்ட்டா? நான் விளக்கிட்டு தரேன், நீங்க விளக்குறீங்களா? மாட்னாடா மானஸ்தன். சாரி, ஓகேவா? சாரி. ஓகே. அட கன்றாவியே. மட்டமாமே